மூன்றாம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் அவிதமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை அவிதமாய் தேடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், உலகத்திலே நாம் பல காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், தேடிக்கொள்ளுகிறோம். உலகத்திலே அன்றாட நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், உலகத்திலே நாம் தேவையான காரியங்களை தேடுகளாகவும் நாடுகளாகவும் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லும் போது நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. மேலானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தேடுவதாக நாம் இருக்க வேண்டும். நாம் மேலானவர்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரத்தத்தினால் பிரித்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் பாருங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்திற்கு மறைத்து அமிதமாய் நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். அப்படி எழுந்தது உண்டானால் நாம் என்ன செய்யணும், மேலானவைகளை தேடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மேலானவைகளை நாம் தேட வேண்டும். பரலோகத்துக்குரிய காரியங்களை நீங்களும் நான் தேடுவதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும் போது பாருங்கள், நாம் பரலோகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவராக இருக்க வேண்டும். பரலோகத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறவராக இருக்க வேண்டும். பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் தேடுவதாக இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதாவது உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே தேடிக்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். உலகத்துக்குரிய காரியங்கள், அதாவது அழிந்து போகிற காரியங்களை மாத்திரம் தேடுவதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் பாருங்கள், நாம் மேலானவைகளை என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வீற்றிருக்கிறபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் வீற்றிருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ள பாருங்கள், மேலான இடத்தில் உள்ள அந்த மேலானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தேடலாக இருக்க வேண்டும், தேட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பலரும் கிறிஸ்தவனாக இருக்கிறார்கள். ஆனால் அழிந்து போகிற காரியத்திற்காக தான் தேடுகிறதிலே முழு மூச்சாய் செயல்படுகிறத நாம் பார்க்கிறோம். அழிந்து போகிற காரியத்திற்காக மாத்திரமே அவர்கள் செயல்படுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வரும் கையோடு இந்த உலகத்தை விட்டு போகிற ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காலங்களிலே, கொடுக்கிற நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே மேலானவைகளை தேடுகிற ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.